என்ன போராட்டத்தில் கலந்து என்ன வந்து ஜெயிலுக்கு போனாரு, என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப இது வரலாறு ஆகியிருக்கு. சிறை சென்ற செம்மல் தாவேகா அப்படின்றது திமுக 2.0. திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா இப்ப இந்த வெர்ஷன் 2ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் என்னுடைய. திமுக ஒரு பெண்களை அவமானப்படுத்தும் கட்சி அப்படின்னு நேற்று நேஷனல் லெவலில் பிரபாகரன் ஆகி போச்சு இல்லையா? அதாவது நேற்று வரைக்கும் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சு நேஷனல் அவ்வளவுதான். எங்களோட கடுமையான கேள்வியிலே அசம்பிளியில் ஃபேஸ் பண்ண முடியாதவங்க அரெஸ்ட் பண்ணானவரை சொல்லலாம். ஏன்னா திமுக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதில்லைன்னு தான் வந்து ஏவாவேல் அவர்களுக்கு எதிராக ரெய்டும் போது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரே தவிர நாங்கள்லாம் வந்து காசே வாங்கினதெல்லாம் அவர் சொன்னது கிடையாது. நம்ம எதிர்கட்சி அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம எதிர்த்துன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்க ஏற்கனவே இருக்கிறதையும் தொடச்சி குப்பையில போட்டுருவாங்க. அந்த காங்கிரஸ் மாதிரி. பைதபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜே கே. சிங்கம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கமா? ஆமா சார். இந்த கிர் காட்டுலையா இல்ல இது அமேசான் காடுகள் உலக சிங்கம். அந்த சிங்கம் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த சிறைச்சாலை வந்து சிதலமடையும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தாத்தா இது மாதிரிதான் பாளையங்கோட்டை சிறையில இருக்கப்பட்ட போது பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே இருந்தாரு. சோ இதுக்கும் ஒரு பாட்டெல்லாம் உதயண்ணா உதயண்ணா அப்படின்னு பாட்டெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. உதய அண்ணாவா? உதய இல்லாது, நீங்க வந்து வன்மத்துல பேசுறீங்க. நீங்க சொன்னது என் காதுல அப்படி விழுந்ததுங்க. வந்து இயற்கையை பாருங்க நீங்க. உதயண்ணாவை பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சோ அவர் இப்ப அரசு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பெரிய திமுகவினர் வந்து அப்படியே ஏவல் துறையே காவல்துறை அராஜகம் மொழிக எல்லாம் கோஷங்கள்லாம் எழுப்பி வண்டிக்கு நடுவெல்லாம் படுத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எப்படி நவுற வண்டிக்கு நடுவுலையா இல்ல நவுறாத வண்டி? ட்ரெயின்லயே நாங்க பக்கத்துல ட்ராக்ல தான் படுத்தோம். ரோட்ல ட்ராக் கிடையாது இல்ல, நம்ம டால்மியாபுரத்துலயே பக்கத்துல தான் படுத்தோம். அப்போ வேண்டாமா? அது மாதிரி படுத்தெல்லாம் நடந்திருக்குது அரெஸ்ட். இது எப்படி பாக்குறீங்க? சரி, முதல்ல ஏதோ 6 செக்ஷன் அப்படின்னாங்க. அது நான் ஒன்றும் பார்க்கல. மேபி அதுல வந்து அவுட்ரீச்சிங் த மாடஸ்டி ஆஃப் அ வுமன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டத்தின் கீழ் அது நிச்சயமா அது இருக்கும். பட் லீகலாக இது சஸ்டெயின் பண்ணுவாங்களா அது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பேசும்போது எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை. கீழே இருந்தவங்க யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படின்றாங்க. பட் அவங்க மேலே கேஸ் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்களா தெரியல. என்ன இப்போ நமக்கு தான் வந்து அண்ணன் கபில் சிபல் இருக்காரு, அபிஷேக் மனு சிங்வி இருக்காரு, அப்பேற்பட்ட சிங்கங்களுக்கே சிங்கம். RS பாரதி எல்லாம் இருக்காங்களே சார். அவங்க எங்கங்க முக்கியமான கேஸுக்கெல்லாம் வந்து கபில் சிபல், சிங்கங்களே போற்றும் சிங்கம், சிபோசி, அவங்களதான் அனுப்புவாங்க. வில்சன்லாம் போக மாட்டாரு. அது எனக்கு தெரியல. அது நீங்க அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா தமிழக நானே பல தடவை கேட்டிருக்கேங்க. நீங்க கேட்டது கரெக்டான பாயிண்ட் தான். வழக்கறிஞர் அணின்றது திமுக, அதுவும் அண்ணன் RS பாரதி அவர்களை விடவா? ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான கேஸ்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாருன்னு தெரியும். அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏன் வந்து இப்படி இந்த வடக்கு வந்தேரி அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. சரி, வந்தாரை வாழ வைப்போம், அவங்க இங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. இல்ல வில்சன்லாம் அப்பீல் ஆனா கண்டிப்பா சிறைச்சாலை தான் இல்லையா? அது எனக்கு தெரியாது. இல்ல, ஆனா நீங்க சொல்றது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இப்ப கபில் சிபல் அவர்கள் ஆஜரானா மட்டும் உடனே ரிலீஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் ஜட்ஜி வந்து ஜெர்க்காவாங்க. அதாவது சமீபத்துல ஒருத்தர் பேசியிருந்தாரு, பார்த்தேன், எங்களை ஏமாத்தி காசு வாங்கினதாங்க மிச்சம், ஒரு கேஸ்ல கூட ஜெயிச்சு கொடுக்கலங்க இவரு அப்படின்னு ஒருத்தர் புலம்பின வீடியோவும் நம்ம பார்த்தேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில சமயங்கள் வந்து சில ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு ஆர்கியூமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். சரி, இது இருந்துட்டு போட்டோம், விடுங்க. பொதுவில் பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணாங்களோ இதுதான் நான் அடிக்கடி சொல்றது. தாவேகா அப்படின்றது திமுக 2.0, தீவிரமான, இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட புதிய பேக்கிலே உங்களது அபிமான பார் சோப் அப்படின்னு வருது இல்லையா? அதான் அந்த மாதிரி தான் தாவேகாவை நான் பார்க்குறேன். திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா இப்போ இந்த வெர்ஷன் 2ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ இது கைது அவசியம் இல்லைன்றீங்களா? இந்த அவதூறு வழக்குகளுக்கு கைது அவசியமா? இதுதான் கேள்வி. நீங்க என்னென்னவோ செக்ஷன் போட்டு 7 வருஷத்துக்கு மேலெல்லாம் கொண்டு போனாலும் அந்த செக்ஷன் நிக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்னங்க அந்த காலத்து 302 கூட போடுங்க, நீங்க நிக்கணும்ல, அதுதான விஷயம் சார். 302 இப்போ நான் அவங்க மேலேயே பயமுறுத்தானே சார் இல்லை, அதுதான் இது. பயமுறுத்தி என்ன பண்ண போறீங்க? இப்போ தேர்தல் நெருங்குகின்றது அப்படின்ற சமயத்தில் பண்ணாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. முக்கியமான நபர்களெல்லாம் வந்து கட்டி போட்டுட்டீங்கன்னா அப்போ வந்து அவங்களால எலெக்ஷன் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஆட்சிக்கு.
மற்றபடி இந்த அவதூறு பேச்சு அப்படின்னா இது கோர்ட்டில் பல தடவை சொல்லியிருக்காங்க. அவதூறு பேச்சுக்கெல்லாம் கைது அவசியமா? இப்போ நீங்கள் என்ன விசாரிக்க போறீங்க? அவரை கூப்பிட்டு என்ன பேசுனீங்க, என்ன பேசுனது வீடியோ இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது? இதுக்கு உள்நோக்கம் என்னன்னா, உள்நோக்கம் என்ன வெளிநோக்கம் என்ன? அதான் டபுள் மீனிங்கோ சிங்கிள் மீனிங்கோ என்ன மீனிங்னு உலகத்துக்கே தெரிஞ்சு தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விசாரிக்க போறீங்க நீங்கள்? கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அப்படின்றது இதுக்கு தேவையா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன், இது வீடியோவே எவிடன்ஸ் இருக்குது, எதுவுமே தேவையில்லை அப்படின்னும் போது அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே யூ கேன் ப்ரொசீட் வித் எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, கோர்ட்டில் கேஸை கொண்டு போகிறது, அப்போ தண்டனை வாங்கி கொடுங்க. மற்றபடி இந்த அவதூறு பேச்சுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நாம் பதவியில் இருந்தால் ஒரு நடைமுறை, வெளில இருந்தால் ஒரு நடைமுறை, இப்படித்தான் இருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நீங்களும் நானும் வைக்கலாம், திமுக வைக்க முடியாது. ஏன்னா இவங்க யார் யாரெல்லாம் அவதூறு பேச்சுன்னு அரெஸ்ட் பண்ணாங்க, சம்மந்தம் இல்லாமல் செக்ஷன்லாம் போட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். குண்டாஸ் மேலே ஒரு குண்டாஸ் 2.0 இப்படிலாம் போட்டாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கான தகுதி இல்லை அப்படின்றதுனாலேயே யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இது வந்து உச்ச நீதிமன்றம் தான் தலையிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்டு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதை எல்லா டிஐஜி டிஜிபி அவங்கெல்லாம் எல்லாருக்கும் இது பண்ணணும் அப்படின்னு யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்போது இதை வந்து ப்ரீச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அதை கேள்வி கேட்க வேண்டியது யார்? அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்கறதுக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், எல்லா அரசியல் கட்சியும். அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தானே கேள்வி கேட்கணும். என்ன கேட்டால் இந்த மாதிரி பண்ணிகிட்டே போயிட்டு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பஸ்ஸுலலாம் வந்து இந்த தலைவர் பேர் அந்த தலைவர் பேர் அப்படின்னு ஒவ்வொரு டெப்போக்கும் ஒரு தலைவர் பேரை வச்சு பெரிய இஷ்யூ ஆகிட்டு எது நல்லதோ ஏதோ தான் ஒழிச்சாப்புல அந்த விஷயம். பாண்டி நாட்டில் இனி வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி இனிமே தலைவர் பேரே கிடையாது, அந்தந்த ஊர் பேரு அது பண்ணது கர்நாடகா அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச உருப்படியாக பண்ண விஷயம் அது ஒன்று கர்நாடகா நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது இப்படியே அதிகரித்து கொண்டே போனால் கடைசியாக சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் ஆகி இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவோட பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கிடையாது, எனக்கு தெரிஞ்ச அண்ணா காலத்தில் வந்து பானுமதி படி தாண்டா பத்தினியும் அல்ல, நானும் முற்றும் தணிந்த முனிவனும் அல்ல, மாற்றான் வைத்த மல்லிகையும் மணக்கும். ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்க ஒன்னா முனிவர் அல்லன்னு சொல்லிட்டு போங்க, அடுத்தவங்களை பத்தி சொல்றதுக்கு நீங்க யாரு? இது நான் சொல்ல, அண்ணா சொன்னாரு. அண்ணாவை கேட்க கேள்வி என்ன கேட்குறீங்க? அன்னைக்கு சோசியல் மீடியால நானும் அன்னைக்கு இல்ல, அதனால இப்ப கேட்குறீங்க என்ன பார்த்து. அது தப்பு இல்லையா? சரி, அப்புறம் அரங்கநாயகி சொன்ன போது திராவிட நாடை எங்கே பார்ப்போம் வேண்டாம், பாவாடை நாடா பார்த்தா திராவிட நாடை தெரியும். இல்ல வெறும் நாடா இல்லை, பாவாடை நாடை தான் சொன்னார் போத்திக்கினாங்க இந்த வார்த்தை. நான் பாவாடைங்க அந்த மூடி இருக்கிற வார்த்தை ஃபைலுக்கு பாவாடை என்று சொல்லப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அவரோட புத்தகங்கள், இலக்கியத்தில் சிறந்த புத்தகங்கள் வான்கோழி போன்ற விட்டீங்களே, ஆமாம், அது சிறப்பு அதிகாரம், அதுக்கு குண்டலகேசிக்கு இணையான புத்தகங்கள் அதெல்லாம் அது எழுதினார். அதுலேயும் இது. அப்புறம் மோடியும் ஜெயலலிதாவும் சந்தித்து என்ன பேசினார்கள், இது போன்ற ஸ்டாலினோட முத்தான உதிர்ப்புகள். அதுக்கப்புறம் லியோனி இடுப்புல விஷயம், இதெல்லாம் மோடியே பேச வச்சாங்க. எனக்கு மோடியை அவமானப்படுத்துகிறாங்கலாம் பேச வச்சு நம்ம ஆளுங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஸோ இந்த ஏடிஎம்கேல வந்து இது மாதிரி தலைவர்களோ இல்லை அமைச்சரோ இதெல்லாம் பேசுவாங்களான்னு எனக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. திமுகவில் மட்டும் ஒரு காம களஞ்சியமாகவே இருக்குது. என்ன சார் இது? சில நேரங்களில் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தோனி கடைசி ஓவரில் வந்து 2 சிக்ஸரு அடித்து ஜெயிச்சு கொடுப்பார், அவரால் தான் ஜெயித்தோம் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அதுக்கு முந்தின 19 ஓவரில் அவங்க விளையாடிந்தா மட்டும்தான் கடைசி ஓவரில் இவர் 2 சிக்ஸர் அடித்து ஜெயிச்சு. ஆமாம், அந்த மாதிரி இது வந்து பேசுகிறோம் அப்படின்னும் போது முன்னாடி இருக்கிற ஒரு 10 பேர் விசில் அடித்தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படின்னும் போது பிளேயிங் டு த கேலரி. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக மக்கள் மனசில் என்ன மாதிரியான ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகின்றது அப்படின்றத யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதையும் தாண்டி தான் ஜெயிக்கிறாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி பேச்சு, இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி பேச்சு தான் திமுக அப்படின்றது ஜெயிக்கின்றது. ஆனால் அவங்க ரெண்டுத்தையும் சொதப்பிட்டு பிகாஸ் ஆஃப் இந்த பேச்சு தான் தொண்டர்கள்லாம் வந்து நம்ம பின்னாடியே இருக்காங்க, அதனால தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு தப்பா நினச்சிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால தொடர்ந்து 2வது முறையாக ஜெயிக்க முடியறதில்ல. அந்த 67, 71 விட்டு தள்ளிடுங்க, அது அபரேஷ். அடுத்தது இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இது காலங்காலமாக அவங்க பேசின்னு இருக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் மீது கல்லெறிந்து இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கு இருந்த சமுதாயம், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் டிகிரேட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா? ஆமாம், இன்னைக்கு இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசுறது அப்படின்றது வந்து சகஜமாகி போயிட்டதுனால அதை வந்து நாம்ஸாக எடுத்துக்க முடியாது. ஜேகே
புரியுதுங்களா? ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சி தலைவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இரட்டை அர்த்த வசனம் பேசுவது, இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி பேசுறது, அதுல எந்த அர்த்தமுமே இல்லை ஓப்பனா அப்படின்னு சொன்னாலுமே, நீங்க நாடகம் சினிமா எடுத்துக்காங்க, அதுலயே டபுள் மீனிங் டயலாக் வச்சாங்கன்னா அதையெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. குடும்பத்தோட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ரைட்டா? அப்ப குடும்பத்தோட பார்க்க முடியாத சினிமாவில் இருக்க மாதிரி நீங்க வசனத்தை பேசிங்கன்னா குடும்பத்தோட ஓட்டு போவாங்களா? இல்ல, அது ஒரு டீசெண்டா வேணும். பாக்யராஜ் படம் மாதிரி டீசெண்டா இருந்தா ஓடும். அவர் ரொம்ப டீசென்ட்டுங்க. அது வந்து இலைமறை காய்ன்னு சொல்லுவாங்களா, அது வந்து மிகப்பெரிய வாழை இலை மறை காய் அப்படிதான் சொல்லணும். ஆமா, அதெல்லாம் வந்து டபுள் மீனிங் சொல்ல முடியாது. ஒரே ஒன்று சொல்லவா? வெண்ணிராடை மூர்த்தி. ஆமா, அப்ப பாக்யராஜ் காமெடி எடுத்துக்காங்க, வெண்ணிராடை மூர்த்தி காமெடி எடுத்துக்காங்க. அப்கோர்ஸ் அவரும் நல்ல காமெடி நிறைய பண்ணியிருக்காரு வெண்ணிராடை மூர்த்தி. பட் ஒரு சில படங்கள் இதுதானே நிக்குது. அப்ப புரியுதுங்களா? அதைத்தானே வச்சு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது வந்து கொஞ்சம் டீக்ரேடிங் தானே அவருடைய ரேஞ்சுக்கு. இது வந்து அவங்க உணரணும். பட் எனக்கு என்னவோ சரி ரைட், இப்படி நடந்தாலாவது இனிமே இந்த மாதிரி பேச்சுகள் குறைகின்றதா அப்படின்னு பாசிட்டிவா பார்ப்போமே. ஆனா இது என்ன இப்படி 5 நாள் ஜெயிலில் வச்சிருவாங்களா இல்லை 3 மாசம் வச்சிருவாங்களா? அவ்வளவுதான். எப்படியும் பெயில் அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி வடக்குல இருந்து கபால்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு கூட வச்சுட்டு வரலாம். ஆனா இதுக்கெல்லாம் யார் முடிவு கட்டுறது? நீங்க சொன்னீங்க அதிமுகல பேசுறது இல்லை. கரெக்ட், அதிமுகல பேசுறது இல்லை. அவங்க வந்து பேச்சு வாங்கிப்பாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி பாஜகலையும் அந்த மாதிரி யாரும் அவ்வளோவா பேசுறது கிடையாது. அப்ப திமுக மட்டும்தான் இங்க ஒட்டுமொத்தமா குத்தகை எடுத்திருக்காங்க. அந்த லீஸை கேன்சல் பண்ணணும். யாராவது பண்ணுவாங்களா? இதுதான் எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஜேகே? கட்சி வரைக்கும் நாங்க இப்படித்தான் பேசியிருந்தாங்க, என்ன நினைச்சுக்கிறீங்க சார்? இப்போ இது 2வது அனுபவம். எனக்கு தெரிஞ்சு சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது மிகப்பெரிய பாதிப்பு. பீகாரின் தோல்விக்கு அது காரணமாகி போச்சு. ஏன்னா ஸ்டாலின் தான் என்னோட வந்து எங்கள் கட்சியோட வழிநடத்தல் அப்படின்னு அந்த ஆர்ஜேடியோட இவரோட பீகார் இவரோட லல்லு பிரசாத் மகன் சொன்னது பெரிய பிரச்சனையாகி போய் அந்த சனாதனத்தை ஒழிப்போன்ற விஷுவல் போட்டு காலி பண்ணிட்டாங்க மொத்தமாக. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா என்டி தொலைக்காட்சி, என்டி டிவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிபேட் எடுத்து பேசுகிறாங்க. டிபேட் எடுத்து பேசுகிறோம், இந்தியா மேட்டர்ஸ். இது ஒரு 1/2 மணி நேரம் டிபேட்டு. அதனால் இது அடுத்த ஒரு வீழ்ச்சியாக போய் இப்போ எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பெருமிச்சு விட்டுருப்பாங்க. எப்பா இண்டி கூட்டணி இல்லைப்பா, இருந்தால் இதை வேற நம்ம சுமந்துக்கிட்டு சுற்றி நிற்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஏற்கனவே சாதாரண பிரச்சனையை சுமந்தது பெரிய விஷயம், இது ஒரு சுமப்பா. இப்போ என்னென்னா திமுக ஒரு பெண்களை அவமானப்படுத்தும் கட்சி அப்படின்னு நேற்று நேஷனல் லெவலில் பிரபாகண்ட் ஆகிப்போச்சு இல்லையா? அதாவது நேற்று வரைக்கும் தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சு நேஷனல் லெவல். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அது இன்னும் புதுசா இன்னைக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அடுத்தது அந்த நேஷனல் லெவல்ல நேஷனல் சேனல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு. மற்றபடி வந்து தமிழக அரசியலையே வந்து மையம் கொண்டு அதை பத்தியே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவங்களுக்குலாம் அவசியம் கிடையாது. நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. டெல்லி தவிர, மிஞ்சி போனா பாம்பே தவிர அவங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து ஊரே கிடையாது. இது ஒரு தடவை ராஜீவ் சர்தேசாய் கிட்ட கேட்கவே கேட்டாங்க. அவர் இங்கே வரும்போது என்னங்க டெல்லி பாம்பேல மழை பெஞ்சாதானா, மெட்ராஸ்லாம் மழை பெஞ்சா கேட்க மாட்டாங்களா அப்படின்னாங்க. அதனுடைய ரெப்பரேஷன் என்ன ஆச்சு? அந்த வருஷம் இங்கே போயிட்டு என்னங்க இங்கே இருக்கிற நம்ம தமிழ் சேனல்களில் சென்னையில் வெள்ளம்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்களா, பண்ருட்டியில் கடலூரில் இங்கெல்லாம் வெள்ளம்னா நீங்கள் வரமாட்டீங்களா, என்ன பார்ஷியாலிட்டி அப்படின்னாங்க. பட் இன்றைக்கு வந்து குறிப்பாக ஒரு 2 சேனல்கள், அதில் இருக்க 2 ஆங்கர்ஸ், அவங்க வந்து இதையே ஹைலைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்குது. ஏன்னா இந்த அரசு பதவி ஏற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வரி செகண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இங்கே போகிறார், அவரை பார்க்குறார், அவர் லெட்டர் கொடுத்தார் அப்படின்னு. இந்தியாவில் வேற யாருக்கும் வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈரானில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் யார் பதவி ஏற்றுக்கிறான்றது பிரச்சனைன்ற மாதிரி மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அது ஃபேன் பாய்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு அவங்க கொண்டு போகிறது. அதை விட்டு தள்ளுங்க. மற்றபடி இந்த பேச்சு சரியான கொஞ்சம் கூட சரி கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதுக்கு யார் முடிவு கட்டுறது? அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது இதில் என்னன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏவா அவர் இது மாதிரி தான். அவராது வந்து ஏதோ எலும்பு அப்படின்னு ஏதோ பேசி அவரே இவரு போய் பார்த்தாரு. இப்போ அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருப்பாங்க நாளைக்கு அசம்பிளி இல்லை. கரெக்ட். அதாவது ஜெயிலுக்கு கழுத்து போடணும் நடக்குமோ? இல்லை 2 தடவை கழுத்து போடணும். அசம்பிளி நடக்கிற நாளில் அதுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு பெயில் கொடுத்துருக்கிறதா கேள்வி. இப்போ அவர் வந்து பார்ப்பாரா? அசம்பிளிக்கு இவர் போக முடியுமா? அதுவும் கேட்பாங்க பெயில்ல. இவர் எதிர்கட்சி தலைவர், ஆமா, அதனால வந்து போனோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஐ மீன் ஒரு இது சொல்லலாம். எங்களோட கடுமையான கேள்வியிலே அசம்பிளியில் ஃபேஸ் பண்ண முடியாதனால தான் அரெஸ்ட் பண்ணான்னு கூட சொல்லலாம்.
நீங்க என்ன திமுக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்களா? இல்லைங்க, சொல்றேங்க. இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயங்கள். இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா, கேள்வி கணைகளை சந்திக்க முடியாமல் இந்த அரசு வந்து காவல்துறையை ஏவல் துறையாக்கி எங்களை கைது செய்து உள்ளே வைத்து விட்டார்கள். ஆனாலும் எங்கள் இயக்கம் ஓயாது, கடல் அலை என திரளும். ஒரு விஷயம் ஜெயிக்க, இது பேசினது தப்பு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு கைது அவசியமா அப்படின்னா அது தேவையில்லை. இது டூ மச் ஓவர் ரியாக்ஷன் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது திமுகவுக்கு தேவையில்லாம ஒரு உத்வேகத்தை கொடுத்து போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது போராட்டம் இப்படி பண்ணிக்கினே தான் இருக்கணும். ஆமா, எதிர்கட்சியா தான் இருப்பாங்க. ஆமா, சிறப்பான எதிர்கட்சி அவங்க. அதுதான், ஆளுங்கட்சியா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எதிர்கட்சி எப்படி இருக்கணும்னா அவங்களாண்ட வந்து கத்துக்கணும். இது கூட நான் சொல்லியிருக்கேன், பாஜகவில் வந்து அங்கே மற்ற மாநிலத்தில் இருக்க தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு வருஷம் இங்கே இன்டர்ன்ஷிப் அனுப்புங்கப்பா. எஸ்பெஷலி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து இன்டர்ன்ஷிப் அனுப்புங்க, அப்புறமா நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்சி எங்க இருக்குது பாருங்க, ட்ரம்ப்பையே கூட நீங்க தூக்கிட்டு அங்க வந்துடலாம் அப்படின்னு. ஆனா ஒண்ணு ஜேகே, இதையும் வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் நான் பாக்குறேன். உதயநிதி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிருக்காரா? இல்ல. மிசால இருக்கும்போது போய் பார்த்தாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. குழந்தையா இருக்கும்போது போனாரு ஜெயில. ஆமா, குழந்தையா பிறந்தாரு ஜெயில. இது வேற சொல்லுவாங்க, பிறக்கும் போதே தொப்புள் கொடிக்கு பதிலாக கட்சி கொடியுடன் பிறந்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இனிமே அதுவும் கேட்க முடியாது. உங்க தலைவர், இளம் தலைவர் என்ன வந்து போராட்டத்துக்கு சிறை, இளம் கலைஞர் கூட சொல்லியிருக்காங்களாம். ஆமா, அவர் வந்து என்ன போராட்டத்தில் கலந்து என்ன வந்து ஜெயிலுக்கு போனாரு, என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப இது வரலாறு ஆகிவிட்டு. ஆமா, பெண்களை பற்றி ஆபாசமா பேசி ஜெயிலுக்கு போனாருன்றலாம். நீங்க அவ்வளவுதான் பேசுறீங்க. இவ்வளவு படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. சிறை சென்ற செம்மல், அவ்வளவுதான், அது போதும். டாபிக் மட்டும் சிசிசி. இது நல்லா இருக்குல்ல? ஓகே சார். இப்போ இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும்போது இப்போ விஜய் நீங்க சொன்ன மாதிரி இந்த விஜயின் இப்போதைய விஷயம் நேற்று அது சொன்னார், அது ஒரு சொன்னார் நேற்று, ஒரு நகைச்சுவை நானும் பார்த்தேன். எங்கள் அப்பா தான் வந்து அந்த செயின்ட் கோபின் கண்ணாடி தொழிற்சாலையை திறந்தார், இது அவர் போய் பார்க்குறாரு. மெட்ரோ வந்து தலைவர் ஸ்டாலின் திறந்தார், அதை போய் பார்க்குறாரு. மேலே இருந்து பார்த்தாருன்னா சென்னையே தெரியுது. இவ்வளோ முன்னேறிருக்கா திமுக அரசாங்கத்தில், எங்களுக்கு ஏண்டா ஓட்டு போட்டிங்கன்னு அவர் நினச்சிருப்பாரு. ஸோ நாங்கள் பண்ணதெல்லாம் போய் இவர் வாய்வு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் உடனே சொல்லிட்டா, ஒரு சின்ன உதாரணம், அது உதாரணம் சொன்னாலும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இப்போ வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு தெருவை வந்து ரொம்ப சுத்தமாக இது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த தெருவுக்கு போகிறீங்கன்னா அப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் சுத்தம் பண்ணிட்டு போனார், நீங்கள் அந்த தெருவில் போய் கொடுத்தோன்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் இருக்குது? அப்படி பார்க்க போனால் தமிழகத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்கள், எத்தனையோ கட்சி ஆட்சி காலங்களில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் இவங்க போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த அம்மா உணவகம்னு ஒன்று இருந்தது. இதில் வந்து திமுகவினர் யாரும் போனது கிடையாதா? எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அதிமுகவில் யாராவது சொன்னாங்களா, அது பாருங்க எங்கள் அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த உணவகம், அதை போய் நீங்கள் பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்டாங்களா? இது வந்து ஒரு கண்டினியூட்டிங்க ஜனநாயகத்தில். ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒன்று பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சி காலத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மேலே போனோம். இதுதான் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நாங்கள் பண்ணோம், அதை போய் பார்த்தாரு, இது நாங்கள் போய் பார்த்தாரு அப்படின்னா இதெல்லாம் என்ன ஒரு கேள்வின்னு எனக்கு தெரியல. அப்போது அவங்க திருப்பி சொல்லுவாங்க எல்லாம் கரெக்டு தான், இப்போ நான் இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன், எல்லாம் நீங்கள் பண்ணீங்க, அதில் எவ்வளோ % பார்ட்டி ஃபண்டுன்னு பார்க்குறதுக்காக நான் போனோன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது. ஊழல் இல்லைன்னா சொல்லாதீங்க. அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு பேட்டியில் பகீங்கரமாக சொன்ன விஷயம், நாங்கள் ஒன்றும் அப்படின்னா ஒரு 10% வாங்குவோம், இவங்க இன்னும் இவ்வளோ வாங்குறாங்களே அப்படின்னு அதிமுக பற்றி சொன்னவர் அவர். ஆமாம், அதனால நாங்கள் காசே வாங்க மாட்டோம்னு இன்னி வரைக்கும் சொன்னது கிடையாது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதில்லைன்னு தான் வந்து ஏவாவேல் அவர்களுக்கு எதிராக ரெய்டும் போது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரே தவிர நாங்கள்லாம் வந்து காசே வாங்கினதெல்லாம் அவர் சொன்னது கிடையாது. நீங்கள் அதை இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சுங்க. என்ன பண்ணணும் இவங்களுக்கு வந்து, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சிம்பிளாக சொல்லணும்னா, பிகிலு கப்பு மேலே கப்பு தான் உனக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதாகுது. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் எதிர்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சேம் எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது. நீ எதிரி கட்சியாக கூட இருங்கங்க, நான் அது தப்பு சொல்லலைங்க. எதை எதிர்க்கணும், எந்த இடத்துல வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம எதிர்கட்சி அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம எதிர்த்துன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்க ஏற்கனவே இருக்கிறதையும் தொடச்சி குப்பையில் போட்டுருவாங்க. அந்த காங்கிரஸ் மாதிரி. இப்போ அந்த சிக்கன் பிரியாணி போடுறாங்கன்றதுக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு அண்ணன் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். பார்த்தீங்களா அது? அதாவது சைவமும் இருக்காங்க, அசைவமும் இருக்காங்க. அந்த பசங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கோச்சிப்பாங்க. ஏன்னா சைவம் சாப்பிட்றவங்க அவங்க வீட்டில் அசைவம் சாப்பிட்டா கேட்பாங்க இல்லையா, அதனால பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதை கூட பார்க்காம ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லிக்கிறார், திமுக எங்கே எதிர்த்தது அப்படின்றாரு. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்குமே, அவர் இளைஞர்னு ஒத்துக்கினீங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கண்ணு மூடின்னு எதிர்த்து வரும்போது என்ன ஆகுது, அப்போ நீங்கள் நிஜமாகவே சில தவறுகள் ஏதாவது நடந்து அதுக்கு நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் ஜனங்க என்ன நினைப்பாங்க, இதே தான் ஏன் வேலைங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க, தோத்து புட்டாங்க, சும்மா உட்கார முடியல, பதவி போயிடுச்சு, ஏதாவது பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு அதில் சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு கவனிக்க மாட்டாங்க. அந்த தப்பை இன்னைக்கு திமுக பண்ணின்னுக்குது. ஸோ இவங்க வந்து திடீர்னு ஒரு 1,00,000 கோடி ஊழல் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், திமுக அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா ஜனங்க ஏற்ற மாட்டாங்க. இது டுபாக்கர், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஸோ ஒரு பக்கம் எதிர்கட்சி இப்படி போயிடுச்சா, அதிமுக அவங்க பேசவே மாட்டாங்க. பாஜக என்ன பேசுறதுனே தெரியாம இருக்காங்க, அவங்க பேசினா யாருக்கு அதுலயும் உழாதாமா. இதுக்குதான் நான் சொன்னேன், பிகிலு கப்பு மேல கப்பு அப்படின்னு. இந்த மாதிரி ஆன பிளாட்டர் யாராவது கொடுப்பாங்களா? அந்த தப்ப திமுக செஞ்சு நிற்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப விஜயோட ஆட்சி எப்படி சார் இருக்கு? நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வாட்டியும் பல்வேறு குற்றங்கள் சொல்லுவாங்க, எதிர்ப்பு இருக்கு, ஆதரவு இருக்கு. எனக்கு என்னமோ ஆதரவு என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் மாதிரி தெரியுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதுல. வந்து அந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த குழலூதும் அப்படின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாமரம் வீசுறவங்களுக்கு பதிலாக இப்போ குழலூதும்னு நான் சொல்லியிருக்கேன். அது இருக்கு. இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும், அந்த ப்ரீவியஸ் டெண்டர்ஸ் அதெல்லாம் பண்ணணும், அந்த இன்டென்ட் ஓகே தெரியுது. அது வந்து உடனேலாம் நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியாது. ஏன்னா ஊழல் அப்படின்றத வந்து ஒரு நாளில் ஒழிக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்காக இன்றைக்கே சில பேர் வந்து ஆஹா ஊழலை ஒழித்தவரை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குது, அதனால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அந்த ப்ரையாரிட்டிஸ் எது அப்படின்றதில் வந்து கொஞ்சம் சொதப்புறாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் இதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னு இப்போது சில எம்ஓயு அந்த தொழிற்சாலைகள் வருவது இதெல்லாம் திமுகவில் என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் காலகட்டத்திலேயே போடப்பட்டது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அதனால் நின்றுந்தது, இப்போ அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு சிலது உண்மையும் இருக்கின்றது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இவ்வளோ கொண்டு வந்தோம், திமுக அவங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இவ்வளோ தான் கொண்டு வந்தாங்க, கொண்டு வர முடியல அப்படின்லாம் சில பேர் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது வந்து யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு அவங்க வந்திருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் எதிர்கட்சிகள் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இந்த ஒரு ப்ளஸ்ஸை அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். ஆர் அட்லீஸ்ட் அதை பாருங்கள், இப்போதைக்கு எந்த தேர்தலும் கிடையாது, இடைத்தேர்தலும் இப்போ வரப்போகிறது கிடையாது. அதனால் இந்த எலெக்ஷன் மூடுக்கு யாரும் போக வேண்டாம். யாரும் இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் விட்டுப்புட்டு ஒவ்வொரு அமைச்சரும் அவர் டிபார்ட்மெண்ட்டில் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் ஏர்னிங்ஸ் அது வருதோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். மாண்டர் சிங் அலுவாலியாக கொண்டு வந்து அவர் என்ன டகால்னு யோசனை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட போகிறாரா? அவர் அங்கே இருந்த இடத்துலையே என்ன பண்ணுறாருன்றது உலகத்துக்கே தெரியும். அப்போ இங்கே இருக்கவங்க தான் அது திறமையான அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகளை கொண்டாந்து உட்கார வச்சிங்கன்னு இது என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று கரப்ஷனை ஒழிக்கிறது, அடுத்தது இந்த ரெவென்யூ இதில் வந்து ஏர்னிங்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அடுத்தது தொழிற்சாலைகளை. மறுபடியும் நான் இதை தான் சொல்லிட்டு வரேன் ஜேகே. போன ஆட்சி காலத்தில் வந்து இத்தனை லட்சம் கோடிகளுக்கு எம்ஓயு போட்டோம்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ வந்தது வெள்ளை அறிக்கைக்குள்ள வெள்ளை பேப்பரை காமிச்சிட்டு போட்டாரு. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே வெள்ளை பேப்பரை காமிச்சிட்டாங்க எல்லா மக்கள், அவ்வளோதான். ஆமாம். அப்போ என்ன பண்ணணும், ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இங்கே வாங்க, இவ்வளோ எம்ஓயு போட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்களும் அப்போ இருந்தீங்கல்ல, இது ஏன் மெட்டீரியலைஸ் ஆலை, நேராக அந்தந்த கம்பெனிக்கு போங்க. ஐயா எம்ஓயு போட்டுக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நிலம் எடுக்கிறதுல பிரச்சனையா, இல்லை எலக்ட்ரிசிட்டியில் பிரச்சனையா, தண்ணியில் பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள். கையெழுத்து மட்டும் போட்டு போயிட்டீங்க, இன்னும் வராமல் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு ஆஃபீஸர் தலையில் அந்த பொறுப்பை கட்டுங்க. அவங்க பீரியடில் எம்ஓயு போட்டாலும் நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம், ஏற்கனவே ஒட்டுற ஸ்டிக்கரை இன்னொரு தடவை ஓட்டிட்டு போங்க, இன்னி வரைக்கும் அது வரல, இனிமேல் தானே வரப்போகுது. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வரும், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெவென்யூ வரும். அந்த வரி வருமானம் உயர்ந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் இன்னும் கடன் வாங்க முடியும், இல்லாட்ட அந்த லிமிட்டை ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆயிரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நான் சிக்கன் பிரியாணி போடுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு, இது ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர். முட்டையோட சிக்கன் பிரியாணி காஸ்ட்லிங்க. ஆமாம். ஸோ நீங்கள் ஒன்று வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எதுவும் வழி பண்ண மாதிரி தெரியல. அது அந்த டாஸ்மாகில் அந்த 10 ரூபா 40 ரூபா அந்த ஒரு டப்பாக்கு அப்படின்றத வந்து வரியாக கட்டுங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும்தான். அது எவ்வளோ பெருசாக வந்துட போகுது.
அடுத்தது இந்த செலவை குறைக்கணும், அதுவும் இல்லை. அப்போது ஏற்கனவே வந்ததுலேருந்து ஏதோ 20,000 கோடி வேற கடன் வாங்கிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. இங்கே மறுபடியும் இந்த பட்ஜெட்டில் பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது எங்கே நிற்குது அப்படின்னு? அப்போது எது முக்கியமோ அந்த ப்ரையாரிட்டின்னு பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் பாப்புலிஸ்ட் மெஷர்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஜேகே, நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி போயிட்டு நிகழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜேகே. மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.